ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொளுத்துற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு சூப்பரான ஆரஞ்சு பாப்சிக்கிள்ஸ் ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க கடைகளில் விற்கிற பாப்சிக்கல்ஸை நம்மக்கிட்ட ஆசையாக கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன தயக்கம் மனசுக்குள்ளே இருக்கும். அதை வாங்கி கொடுக்கறதுக்கு அதில் என்ன தண்ணி ஊற்றி பண்ணியிருக்காங்களோ, என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்களோ அப்படின்னு. இனி அந்த கவலையே வேண்டாம். நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக பாப்சிக்கல்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா நான் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை, கலருக்காக எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் சேர்க்கலை, அதே மாதிரி ஃப்ளேவருக்காக எந்த எசன்ஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸை மட்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு பாப்சிக்கல்ஸ் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட அளவு எதுவுமே கிடையாது. நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஆரஞ்சு பழம், ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வர பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுக்காமல் பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட புளிப்புக்காக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடும்போது புளிப்பும் இனிப்பும் கம்மியாயிடும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் இனிப்புக்காக 3 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பான பழமாக இருந்தாலுமே கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி சில்லுன்னு சாப்பிடும்போது இனிப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்காக தான். வேணும் அப்படின்னா இதோட ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, நீங்கள் வேணா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆரஞ்சோட சீடு, லெமனோட சீடு, அப்புறம் ஆரஞ்சோட பல்ப் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இதை நம்ம பாப்சிக்கல் மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ என்கிட்ட பாப்சிக்கல் மோல்டு இருக்கிறதுனால நான் இதில் ஊற்றுறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஆரஞ்சு பாப்சிக்கல்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் இதை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட சூப்பரான ஆரஞ்சு பாப்சிக்கல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம உடனே இந்த மோல்டுலேருந்து அப்படியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த ஐஸை விட்டு குச்சி மட்டும் தனியாக கலண்டு வந்துடும். அதனால் இதை கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஐஸ் அந்த மோல்டுலேருந்து கலண்டு வந்துடும். பாருங்கள், சூப்பராக கலண்டு வந்துருச்சு. நல்லா குழு குழுன்னு ஜூஸியாக நம்மளோட ஹோம்மேட் ஆரஞ்சு பாப்சிக்கல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணுங்கள். தயங்காமல் இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.